Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தூய்மை பணியாளர்கள் சென்னையில கடந்த 13 நாட்களா போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. சென்னை மாநகராட்சியோ அமைச்சரோ திமுக அரசோ இதை சரியா கையாண்டதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக இந்த விஷயத்தில் தவறு செய்துச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஊடுருவி விட்டார்கள். ஆமா சார், திமுக எதிர்ப்பாளர் என்ன திமுகவுக்கு சாம்பரம் வீசுற வேலை செய்வானா? சைக்கிள் கேப் கிடைச்சா ஆட்டோ ஓட்டுறதுக்கு பார்க்கத்தானே சார் செய்வாங்க. அப்ப ஏன் அதை செய்ய விட்டீங்க? நீங்க செய்ய விட்டுருக்க கூடாதுல்ல. திமுக என்கிற அந்த கட்டமைப்பில் அடிப்படையாக வளர்ந்தவர்களினுடைய அரசியல் இருக்குல்ல, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது சேகர் பாபு மாதிரியான அரசியல் கிடையாது. அந்த அம்மா நினைச்சா தூக்கும், நினைச்சா வைக்கும் அப்படின்னா அப்ப அடிமை சேவகம் புரிபவர்களைத்தான் அந்த அம்மா வைத்திருந்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த மனநிலையிலிருந்து வந்ததால் தான் இன்னும் சேகர் பாபுவால் தன்னுடைய மனநிலையை மாத்திக்க முடியல. நீ யாரு? உன்னை நான் கூப்பிட்டனா பேட்டி கொடுக்கறதுக்கு? நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கறது இருக்குல்ல. உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், உன்னை நான் கூப்பிடவே இல்லை, உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது ஜெயலலிதாவினுடைய மனநிலைன்னு சொல்றேன், இது கலைஞருடைய மனநிலை இல்லை. முதலமைச்சர் இது குறித்து கன்சர்னா இருக்காரு, துறை ரீதியான அதிகாரிகளை அழைச்சிருக்கிறாரு. நாங்க என்னன்றதை பேசிட்டு சொல்றோம், நீங்க கலைந்து போங்க. பேசிட்டு முடிஞ்சிருக்கும்ல. சேகர் பாபுனுடைய அந்த அதிகார திமிரினுடைய குரல் இருக்குல்ல, அது திமுகவை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க அதிமுகவாக உங்களை மாற்றிக் கொள்ளாதீர்கள். அதிமுகவிலிருந்து வருபவர்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்களை திமுகவினராக மாற்றுங்கள். அதிமுகவினரை நிரப்புவதன் மூலமாக திமுக அதிமுக ஆயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. ஒடுக்குகிறவன் பக்கம் நிற்பது அல்ல திராவிட மாடல், ஒடுக்கப்படுபவன் பக்கம் நிற்பதுதான் திராவிட மாடல். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் சென்னையில கடந்த 13 நாட்களா போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதற்கு பிறகாக 13 நாள் முடிஞ்சு அவங்க நள்ளிரவுல கைது செய்யப்பட்டாங்க. சென்னை மாநகராட்சியோ அமைச்சரோ திமுக அரசோ இதை சரியா கையாண்டதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக என்கிற அந்த கட்டமைப்பில் அடிப்படையாக வளர்ந்தவர்களினுடைய அரசியல் இருக்குல்ல, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது சேகர் பாபு மாதிரியான அரசியல் கிடையாது. இப்ப ஒரு உண்மையிலேயே திமுக அடிப்படையில் வளர்ந்தவராக இருந்தால், அண்ணாவை உள்வாங்கியவராக இருந்தால், கலைஞரை உள்வாங்கியவராக இருந்தால், திராவிட தத்துவத்தை உள்வாங்கியவராக இருந்தால், இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையில் சேகர் பாபு நடந்து கொண்டதை போல நடந்து கொண்டிருக்க மாட்டார். அண்ணன் தங்கம் தென்னரசுவினுடைய கரிசனமும் சேகர் பாபுவினுடைய அணுகுமுறையும் இதுல வேறுபட்டதாக இருக்கு. காரணம் என்ன? தங்கம் தென்னரசு அடிப்படையிலேயே திமுக என்கிற பாரம்பரியத்தில் வளர்ந்தவர். இது மக்களுக்கான இயக்கமாக இருந்திருக்கு. இந்த கட்சியில் இருப்பவர்கள் மக்களினுடைய குரலை உள்வாங்கி அதற்கேற்ப செயல்படுபவர்களாக இருந்திருக்காங்க. ஆனா அதிமுக அப்படி இல்லை. அது ஒரு பூஷ்வா மனநிலை கொண்ட கட்சியாக இருந்திருக்கு. நீங்க ஜெயலலிதா ஒன் மேன் ஆர்மின்னு நீங்க பாராட்டினா அது ஒரு சர்வாதிகார போக்குன்னு சொல்றேன் நான். அது ஜனநாயகம் இல்லை. அந்த அம்மா நினைச்சா தூக்கும், நினைச்சா வைக்கும் அப்படின்னா அப்ப அடிமை சேவகம் புரிபவர்களைத்தான் அந்த அம்மா வைத்திருந்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த மனநிலையிலிருந்து வந்ததால் தான் இன்னும் சேகர் பாபுவால் தன்னுடைய மனநிலையை மாத்திக்க முடியல. நீ யாரு? உன்னை நான் கூப்பிட்டனா பேட்டி கொடுக்கறதுக்கு? நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கறது இருக்குல்ல. பத்திரிகையாளர் என்கிற முறையில் மைக்கு நீட்டினா கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். ஊடகவியலாளர் என்பவர் யாருன்னு கேட்டா மக்களினுடைய பிரதிநிதி. ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் ஊடகம். அது செல்லரித்து போயிருக்கலாம், சிதலமடைந்து போயிருக்கலாம், ஆனா அது 4வது தூணாகத்தான் இன்னமும் இருக்கு. இடிந்து விழுகிறவரை அது 4வது தூண் தான். அப்ப அந்த 4வது தூண் மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற போது மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் அட்ரஸ் பண்றதுல என்ன பிரச்சனை? உங்க கேள்வி என்ன சார்? ஏன் சார் நீங்க அரசியல் பண்றீங்க? மக்களை ஏன் சார் நீங்க வேறு வழிக்கு கொண்டு செல்றீங்க? கேளுங்க. உங்களுக்கு பேசுவதற்கு தெரியாதா? உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், உன்னை நான் கூப்பிடவே இல்லை, உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது ஜெயலலிதாவினுடைய மனநிலைன்னு சொல்றேன், இது கலைஞருடைய மனநிலை இல்லை. ஆனா அண்ணன் தங்கம் தென்னரசு கலைஞருடைய மனநிலையில் பேசுகிறார், அண்ணாவினுடைய லட்சியத்தின்படி பேசுகிறார், திமுகவுக்கு உண்டான இயல்பின்படி பேசுகிறார். இப்ப ரெண்டுக்குமான வேரியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒருவேளை நேரு பேசியிருக்கலாம், அவருதான் உரிய துறை அமைச்சரும் கூட. சேகர் பாபு பேசின அளவுக்கு வெளியில நேரு பேசியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காதே. திமுக இந்த விஷயத்தில் தவறு செய்துச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்க ஒரு 2 மண்டலங்களுக்குண்டான துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை, இந்த 500 பேரினுடைய குரல் ஒலிக்க துவங்குது. அந்த குரல் அதிருப்தியின் குரலாக இருக்கு அப்படின்னா 1 மணி நேரத்தில் இந்த பிரச்சனையை டீல் பண்ணி முடிச்சிருக்கணும். எவ்வளவு நேரத்துல முடிச்சிருக்கணும்? 1 மணி நேரத்துல முடிச்சிருக்கணும். ஆனா 14 நாட்கள். இப்ப கூட பாருங்களேன், அந்த மக்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்து
வீட்டுக்கு அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நீதிமன்றத்தினுடைய உத்தரவுன்னு நீங்க சொல்லலாம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவை செயல்படுத்துவதில் அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அது என்ன பொறுப்பு? நீங்க ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு காவல்துறையை ஏவுவதா? இல்ல. மக்களை நீங்க எஜுகேட் பண்ணிருக்கணும். தீர்ப்பு வந்துருச்சு, இதற்கு மேல் செய்ய முடியாது, ஒண்ணும் வேண்டாம். முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு நடந்து கொள்பவர் தான், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. கொரோனா யுத்த காலம் துவங்குகிறது. எதிர்கட்சி தலைவர் ஷாஹின் பாக் என்று சொல்லி இந்த புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக, என்ஆர்சி சிஏஏவுக்கு எதிராக இஸ்லாமிய மக்கள் வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார், தர்ணா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு பேசினார். சென்னையில நடந்த ஷாஹின் பாக்கு நேரடியா விசிட் பண்ணாரு. உங்களோடு நான் நிற்கிறேன், நான் காவல் அரணாக இருப்பேன், என்னை நம்புங்கள், தயவு செய்து கலைந்து செல்லுங்கள். இதற்கு மேல் இந்த போராட்டத்தை நடத்துவது கொரோனா பரவலை அதிகரிக்கும். நீங்கள் நன்றாக இருந்தால் போராடலாம், நீங்கள் உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் போராடுவதற்கு யார் இருக்கிறார்கள்னு கேட்டார். இது ஒரு தலைவருக்கு உண்டான பாணி. அந்த தலைவரினுடைய கரிசனம், அந்த தலைவரினுடைய குரல் ஏன் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் இல்லை? இந்த அக்கறையை ஏன் முதலமைச்சர் வெளிப்படுத்தவில்லை என்கிற வருத்தம் என்னை உட்பட இந்த அரசை முழுவதுமாக ஆதரிக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது. அண்ணன் திருமா கேட்பதும் அதுதான், தோழர் சண்முகம் கேட்பதும் அதுதான், தோழர் முத்தரசன் கேட்பதும் அதுதான். வைகோவினுடைய குரல் வேண்டுமானால் இதில் வேறு ஒரு மாதிரியாக இருக்கலாம், அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஏன் இதை அரசு செய்யாம விட்டுருச்சுங்கிறது ஒரு $1,000,000 கொஸ்டின் தான். உண்மையிலேயே அரசுக்கு ஒரு பின்னடைவு. 1 மணி நேரத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை 2 வார காலம் கடத்தியதற்கு பிறகு இது தமிழ்நாடு தழுவிய பேசு பொருளாச்சு. திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஊடுருவி விட்டார்கள். ஆமா சார், திமுக எதிர்ப்பாளர் என்ன திமுகவுக்கு சாம்பரம் வீசுற வேலை செய்வானா? திமுகவை எதிர்ப்பது தான் நோக்கமா கொண்டிருக்கிறான். அவன் ஒரு கேப் கிடைக்குது இல்ல, சைக்கிள் கேப் கிடைச்சா ஆட்டோ ஓட்டுறதுக்கு பார்க்கத்தானே சார் செய்வாங்க. அப்ப ஏன் அதை செய்ய விட்டீங்க? நீங்க செய்ய விட்டுருக்க கூடாதுல்ல. நீங்க ஸ்பேஸ் கொடுத்ததுனாலதானே உள்ளார நுழைஞ்சாங்க. நீங்க 1 மணி நேரத்துல தூய்மை பணியாளர்களை பேசி முதலமைச்சர் இது குறித்து கன்சர்னா இருக்காரு, துறை ரீதியான அதிகாரிகளை அழைச்சிருக்கிறாரு, நாங்க என்னன்றதை பேசிட்டு சொல்றோம், நீங்க கலைந்து போங்க, பேசினா முடிஞ்சிருக்கும்ல. அப்போ நீங்க பேசாததனுடைய விளைவுதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்கன்னு பேசுறதுல நியாயம் இல்லை. அதே மாதிரி நேரு அவர்கள் வந்து பேசாமல் போனது என்பது தவறுதான். துறை ரீதியாக அந்த அமைச்சர் வந்து பேசி இருக்க வேண்டும். நான் மொத்தமாவே திமுக இதுல தவறு செய்திருச்சுன்னு நான் சொல்றேன். அதுல என்ன, நேரு தவறு செய்துட்டாரு, இவர் தவறு செய்துட்டாரு. ஆனா இந்த பிரச்சனை எப்படி மாறுச்சுன்னா சேகர்பாபுவினுடைய குரலால் மாறுச்சு. சேகர்பாபுவினுடைய அந்த அதிகார திமிரினுடைய குரல் இருக்குல்ல, அது திமுகவை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு நான் சொல்றேன். திமுக செய்தது தவறுதான். அந்த தவறு கூட திமுக ஏதாவது செய்து சரி செய்ய முடியும். டேமேஜஸ் சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லா கட்டத்திலையும் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்திருக்கும். ஆனா சேகர்பாபு பேசியதை சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியாத நிலைமைக்கு அது போயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, சேகர்பாபு இப்படி பேசுவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்னு கேட்கறாங்க. நேரடியான கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் என்ன செய்யறாரு சேகர்பாபு பேச விட்டுட்டுன்றதுதான். அப்போ இந்த பிரச்சனை எப்படி திரும்பிடுச்சுன்றது புரியுதா? எனவே இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மைதான். ஆனா நேற்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார்ல, இதுதான் திமுகவினுடைய தன்மைன்னு சொல்றேன். நீங்க அதிமுகவாக உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அதிமுகவிலிருந்து வருபவர்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களை உள்வாங்கி கொண்டு அவர்களை திமுகவினராக மாற்றுங்கள். அதிமுகவினரை வந்து நிரப்புவதன் மூலமாக திமுக அதிமுக ஆயிடக்கூடாது. ரொம்ப முக்கியம் அது. அதிமுகவினர் திமுகவாக மாற வேண்டுமே தவிர அதிமுகவினர் வருகையின் மூலமாக திமுக அதிமுகவாகி விடக்கூடாது. இல்ல, இன்னொரு ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. சேகர்பாபு அவர்கள் அவ்வளவு பேசிட்டாரு, நேற்று திட்டங்கள் அறிவிச்சிட்டாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள், அது வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் 200 பேர் வந்து நேத்து அறிவிச்ச திட்டத்துக்கு வந்து இன்னைக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு பேரணி முன்னெடுக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள்னு மேயர் பிரியா அவர்களும் அந்த அளவுக்கு காட்டமா நடந்துகிட்ட சேகர்பாபு அவர்கள் தான் முன்னெடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போறாங்க. அவங்கள்ட்ட இந்த பேரணி நடத்தப்படுது. அவங்களுக்கு வந்து காலை உணவு டிஃபன் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாத்தையும் பண்றதை பண்ணிட்டு பேசுறதை பேசிட்டு இன்னைக்கு வந்து பேரணி முன்னெடுக்கிறவங்க இது ஒரு கட்டப்பச்ச நாடகங்கிறது தெரியலையா அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த விமர்சனத்தை யார் மீது வைக்கிறாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள் மீது வைக்கிறாங்களா, இல்ல அரசியல் பண்ண பாக்குறாருன்னு சேகர்பாபு மீது வைக்கிறாங்களா? அந்த விமர்சனம் யார் மீது வைக்கப்படுதுங்கிறதுலதான் இங்க முக்கியமான செய்தி அடங்கியிருக்கிறத நான் பாக்குறேன். அரசின் மீதுதான் வைக்கிறாங்க. அப்போ அரசு ஒரு தவறு செய்திருச்சுன்னு நாம சொல்றது எப்படி சரியோ, அந்த தவறை சரி செய்வதற்காக ஒரு அரசு மெனக்கிடுதுங்கிறதும் சரிதானே. இப்ப செய்யாம விட்டுட்டா என்ன சொல்றீங்க? ஏன் செய்யாம விட்டாங்கன்னு கேக்குறீங்க. செய்யாம விட்டதை சரி செய்யறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தா ஏன் இப்படி நாடகம் ஆடுறாங்க, அப்படி பேசியவர்கள் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு கேக்குறீங்க. தவறு நடந்திருக்கு, தவறை திருத்திக்கிறாங்கல்ல.
இல்ல திருத்த வேண்டியது எப்படி? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு. இல்ல இல்ல போராட்டம் நடத்தினது பணி நிரந்தரம்காக, தனியார் மயம் வேண்டாம்ங்கிறதுக்காக. நீங்க அதை சரி செய்யணுமா, உள்ள இருக்கிற தூய்மை பணியாளர்களை விடுதலை பண்ணி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுமா? இல்லைன்னா அதுக்கு மாற்றா இந்த திட்டங்கள் வரவேற்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து நான் எதுவும் சொல்லல. ஆனா அவங்களுக்கான ஒரு முடிவை எட்டாமலே இந்த மாதிரியான திட்டங்கள் அறிவிக்கிறதுங்கிறது இது திசை மாத்திர ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? சரி, இப்ப பேரணியாக போறவங்க யாரு? தூய்மை பணியாளர்கள் தானே போறாங்க. அதையும் கொஸ்டின் பண்றாங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, தூய்மை பணியாளர்கள் தானே போறாங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தெரியாதா இந்த திட்டம் என்பது நமக்கு கண்துடைப்புக்காக தரப்பட்டிருக்கிற திட்டங்கள் தானே தவிர நம்முடைய கோரிக்கைக்கான நிறைவேற்றம் இல்லைன்னு தெரியுமா, தெரியாதா? இல்ல திட்டம் அப்ப வந்து போறாங்க. பலன் கொடுக்கக்கூடியது, அதுல மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா அவங்களுடைய சூழலையும் அவங்களுடைய வறுமையையும் பயன்படுத்தி அந்த இப்போ பணியில இருக்கக்கூடிய பணியாளர்களை வச்சு பேரணி நடத்துறாங்க. அது மூலமா தூய்மை பணியாளர்கள் ஆதரவு இருக்குங்கிறத மீண்டும் கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற உள்ள வைக்கப்பட்டிருக்கிற அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்லணும் அரசு. ம். அதாவது அரசு தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் மிகப்பெரிய தவறை செய்திருக்கு. அந்த தவறை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு திமுக கிட்ட இருக்கு. இப்ப அதிமுக அரசா இருந்தா இந்த இந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஏன் திமுக அரசு கிட்ட இந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா, எல்லோருக்குமான அரசுன்னு நாம சொல்றோம். திராவிட மாடல் என்பது எல்லோருக்குமானதுன்னு சொல்றோம். ஒடுக்குகிறவன் பக்கம் நிற்பது அல்ல திராவிட மாடல், ஒடுக்கப்படுபவன் பக்கம் நிற்பதுதான் திராவிட மாடல். அப்ப ஒடுக்கப்பட்டவர்கள் யார்? அந்த தூய்மை பணியாளர்கள். அவர்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே வந்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு காத்திரமாக கையாளப்பட்டிருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ காத்திரமாக கையாளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. அதுதான் பிரதான கோரிக்கை. அதற்காக இந்த பேரணிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது இருக்குல்ல, இது திட்டமிட்ட அரசியல்னு நான் சொல்றேன். அரசு ஒரு டேமேஜை சரி பண்ணதான் பார்க்கும். அந்த டேமேஜை சரி பண்ணுவதன் மூலமாக கடந்த காலத்தில் எடுத்திருக்கிற கெட்ட பெயரை துடைத்தெறிய முடியுமான்னு ஒரு அரசு பார்க்கும். அரசு அதை செய்யத்தானே செய்யும். அப்ப அரசுக்கு அதுல கன்சர்ன் இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அரசு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் இதுல கன்சர்னா இறங்கி வந்திருந்தாருன்னா முதலமைச்சர் குற்றவாளி இல்லை. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு, எனக்கு தெரியாமல் எனக்கு டிவியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப முதலமைச்சர் தான் A1 குற்றவாளி. அதனால்தான் நிந்திக்கப்பட்டார், அதனால்தான் பரிகாசிக்கப்பட்டார், ஏளன எகட்டியங்களுக்கு ஆளானார். இங்கே அதே பரிகாசம் வருது. நேத்தி இங்க போராட்டம் நடக்குது, ஒரு கூலி படம் பார்க்க போனாருங்கிற விமர்சனம் இங்கேயும் முன்வைக்கப்படுது. அதாவது இதெல்லாம் ஒரு மலிவான விமர்சனங்கள். போராட்டத்தில் பங்கேற்று விட்டு ஆதரவு தெரிவித்தவர்கள் சமூக வலைதளங்களில் டான்ஸ் ஆடி வீடியோ போட்ட காட்சியெல்லாம் நானே பார்த்தேன். நான் யாரெல்லாம் பேர் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்க விரும்பல. நான் இந்த மக்களுக்காக நிக்கிறேன், என் மக்கள் போராடுறாங்க, இதெல்லாம் நியாயமா? இப்படி எல்லாம் பண்றதுக்கு பேர் தான் திராவிட மாடலான்னு மூடி முழங்கி விட்டு வீட்டுக்கு போய் டான்ஸ் ஆடி அந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல போட்டிருக்காங்க. அப்போ நீங்க டான்ஸ் ஆடினது உங்களுடைய முகமா? உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்தது உங்களுடைய முகமா? அப்ப உங்களுக்கு 2 முகம் இருக்கும்போது அரசு அதை தலைமை தாங்குகிற முதலமைச்சருக்கு தனிப்பக்கங்கள்னு இருக்கத்தானே செய்யும். அவர் அழைச்சிருக்கிறாங்க, அந்த படத்துக்கு போறாரு. அந்த படத்துக்கு போனதுனாலேயே இவர் கூலி வாங்குகிறவர்களை அவமதித்து விட்டு கூலி படத்துக்கு போயிட்டாரு. இதெல்லாம் பேசுவதற்கு சரியா இருக்கும். இதெல்லாம் நாம் தமிழருக்கு பேசுகிற இந்த ஒரு திரிப்புவாதமான பேச்சு. எல்லா பக்கத்தையும் பார்க்கத்தான் வேண்டும், எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்தத்தான் வேண்டும். முதலமைச்சர் இதுல ஏன் தவறு செஞ்சாருன்னு கேளுங்க. முதலமைச்சர் ஏன் படத்துக்கு போனாரு? இதை செய்யாம ஏன் அதை செஞ்சாரு? இதை செய்யாம ஏன் கோட்டைக்கு போனாரு? அப்ப அவருக்குன்னு அன்றாட பணிகளே இருக்காதா? இந்த 500 தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துக்காகவே ஒரு நாள் முழுக்க சிந்திச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா முதலமைச்சர், இதன் மூலமாக பின்னாளில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் முதலமைச்சர் மறந்துட்டு உட்காரணுன்றாங்க. முதலமைச்சர் எல்லோருக்குமானவர் தானே, தூய்மை பணியாளருக்கு மட்டுமான முதலமைச்சரா? இப்ப இதை கேட்பதன் மூலமாக நான் தூய்மை பணியாளருக்கு எதிராக பேசுகிறேன்னு இல்ல. முதலமைச்சருக்கு எல்லா பணிகளும் ஒரு சேர இருக்கிறது என்பது யதார்த்தம். அப்ப நீங்க விமர்சனத்தை எப்படி வைங்கன்னா, முதலமைச்சர் இதுல கன்சர்னா இல்லையேன்னு கேளுங்க, நியாயம் இருக்கு. இதுல கன்சர்னா இல்லாம இன்னொரு விஷயத்துல போய் கன்சர்னா இருந்தாரேன்றது இந்த பிரச்சனையை மடமாத்துதுன்னு சொல்றேன். அந்த குரல் அல்ல. விரைவில் எட்டப்படும் நம்பலாம். இந்த பிரச்சனை உறுதியாக எட்டப்படும். ஏன்னா விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை விட விளிம்பு நிலையில் இருக்காங்கல்ல, குதிரை வண்ணார்னு ஒரு சமூகம் இருக்கு. வண்ணார் சமூகம் என்பது எல்லா சமூகத்தினுடைய ஆடைகளை வெளுத்து தருகிற ஒரு பணியை செய்கிற ஒரு சமூகம். நான் சாதி அடையாளத்தின் மூலமாக அடையாளப்படுத்தல, அந்த இடஒதுக்கீடு எப்படி கிடைக்கப்பட்டது என்பதற்காக நான் அடையாளப்படுத்துறேன். அப்போ வண்ணார் சமூகத்தினுடைய துணிகளை வெளுத்து கொடுக்கிற சமூகம் குதிரை வண்ணார் சமூகம். அந்த குதிரை வண்ணார் சமூகம் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டுல 3000 பேர் தான் இருப்பாங்க. அந்த 3000 பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்த அரசு இந்த திமுக அரசு. இந்த ஆட்சியில இல்ல, 2006 ஆட்சியில கொடுத்தாங்க. ஆனா செய்தது திமுக அரசு தானே. அப்போ மைனாரிட்டியில மைக்ரோ மைனாரிட்டிம்பாங்க ஆங்கிலத்துல. அப்படி மைக்ரோ மைனாரிட்டியா இருப்பவர்களுக்கே எதை செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்கிற தலைவர்களை உள்வாங்கி இருக்கிற இந்த அரசு இந்த தூய்மை பணியாளர்களை கைவிட்டுருமானா நிச்சயமாக கைவிடாது.
தூய்மை பணியாளர்களுக்கான தீர்வை நிச்சயம் இந்த அரசு கொடுக்கும் என்று நான் உறுதியாக நம்புறேன். ஒருவேளை இந்த அரசு அதை செய்ய தவறுமையானால் ஒரு வரலாற்று பிழையை இந்த அரசு செய்திருச்சுங்கிற விமர்சனத்தை முன்வைப்போம். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இதை காரணமா வச்சு இந்த அரசு செயல்படாத அரசு, செய்ய தகுந்த செயல்களை செய்யாத அரசு, இது ஒரு கையாலாகாத அரசு, இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும்ன்றது இருக்குல்ல, இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது? தூய்மை பணியாளர்களினுடைய வாழ்வில் விளக்கேற்றிய எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து உட்கார வைப்போமா? இல்ல தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வில் விளக்கேற்றுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற விஜயை கொண்டு வந்து உட்கார வைப்போமா? இல்ல திடீரென தூய்மை பணியாளர்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய சீமானை கொண்டு வந்து உட்கார வைப்போமா? யாரை கொண்டு வந்து உட்கார வைக்க போறீங்க? அப்போ யாருக்கு பலம் சேர்க்கிறதுன்றது இருக்குல்ல. எனவே இந்த அரசு நிச்சயமாக செய்து முடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புறேன். அரசும் இதுக்கு சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.